ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோசியில் உங்ககிட்ட பேசி வீடியோஸ் போட்டு 1 மந்த்துக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் நம்ம இன்னொரு சேனலில் வீடியோஸ் போடுறோம்டா, நமக்கு வந்து பிஏல பொறுத்த வரைக்கும் 2 சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே நம்மளோட சேனல் லோகோ இருக்குல்ல, அந்த லோகோலையே 2 சேனல் காட்டும். ஒன்று வந்து டேக் குக் டிலைட், இன்னொன்று வந்து பேஸ்டல் லெகசி. ஸோ நீங்கள் போயிட்டு பேஸ்டல் லெகசியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ ரெண்டுமே நம்மளோட சேனல் தான்டா, ரெண்டுமே நம்மளோட சேனல் தான். ஸோ ரெண்டுலேயுமே கண்டிப்பாக வீடியோ வரும். அதுலேயே நான் வந்து டேக்குக்கோட டேக்கு வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். ஆனால் அது எத்தனை பேத்துக்கு ரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ காதல் கசமுசா சம்திங் லைக் அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது நியூ வீடியோ அது. ஸோ கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா அந்த சேனலையுமே. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு எபிசோட் போட்டிருப்போம், லைக் மாஃபியா தீமில் ஜேகே வந்து லைக் மாஃபியா மாதிரியும் ஒரு ஸ்பையா வந்து தயாங் இருக்க மாதிரியும். ஸோ அதனோட செகண்ட் பார்ட்ல இருந்து நான் அந்த சேனலில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கோச்சுக்காதீங்க, நான் ரெண்டையுமே நான் லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த சேனலில் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரியானதும் நான் இந்த சேனலில் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ ஐ ஹோப் இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு. நான் வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாவில் கேட்டிங்க எல்லாத்துலேயுமே நான் சொன்னேன், இந்த மாதிரி இன்னொரு சேனல் இருக்குடா, அனதர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ ஹோப் இப்போ எல்லாத்துக்கும் கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எப்போ வீடியோஸ் போடுவீங்க அப்படிலாம் கேட்டிங்க. ஆல்ரெடி அதில் நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ எக்ஸாம்னால கொஞ்சம் நான் பிரேக் எடுத்திருக்கேன்டா. மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த சேனலையும் டச் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம டேக்குக்கோட ரீல் அண்ட் ரியல் மொமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் டேக்குக்கோட அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். ரீசெண்டாக அவங்களோட மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃப்ளர்ட்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து கான்சர்ட் அப்படின்னு ஐ ஹோப் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. டு பி ஃப்ரேங்க், நான் அவங்களோட எந்த கான்சர்ட்டுமே இன்னும் டவுன்லோட் பண்ணி பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஹெக்டிக்காக இருக்குது அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர், டிப்ரெஷன் எல்லாமே இருக்குது. இது சொந்த கதையை பேசினேன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அதிகமாகவே போயிடும். இட்ஸ் ஓகே, நம்ம வந்து டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டேக்குக் ஃபேன் ஆர் பிஎல் ஃபேன் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்க, ஓகேடா? ஸோ அப்போ எடுத்ததுமே அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காங்க, ஒரு ஷோக்காக. அப்போ ஆரம், எங்க பாருங்க, எல்லாரும் போயிட்டு அங்கே நல்லா பேசணும், சும்மா அது இதுன்னு மழுப்பிட்டு வந்துடக்கூடாது, புரியுதா? அப்போ எல்லாரும், ஆரமே நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ உன் பொண்டாட்டி ஜின்ன கவனிக்க வேண்டிய வேலையை பாரு. அப்போ இந்த சைடு சுகாவும் ஜிம்மினும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ சுகா, ஓய் சிலுகு, நாடா அப்படி பார்த்துட்ருக்க? அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்க்குற? சாப்பிட விட்டா தானே, நமக்கு அடிக்கடி கான்சர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேயே ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. இதில் எங்கே ஒன்றை சாப்பிட்றதுக்கு எனக்கு நேரம் இருக்குது சுகா. ஓ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு ரிகல்சர் வேணா பார்த்துட்டு போகலாமா? அப்படின்னு அவன் பக்கத்தில் முத்தம் கொடுக்குற மாதிரி வர்றான். பட் ஜிம்மின் அப்படியே தள்ளி விட்டுட்டு, வர வர உனக்கு குறும்பு அதிகமாகிடுச்சு சுகா, வச்சுக்கிறேன், நான் உன்னை எப்பயும் வச்சுக்கிறேனே, எப்பயுமே உன்னை வச்சுட்டு தான் இருக்கேன், என்ன இப்போ அகெயின் தூக்கலை வச்சுக்கவா உன் பின்னாடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியை பிடிச்சி நல்லா நசுக்கிட்டு இருக்கான். சுகா, எல்லாரும் பார்க்குறாங்க, விடு. ஆஹோ, ஏன் யாரும் பண்ணாததா அப்படின்னு திரும்பி பார்த்தா தயாங் ஜேகேலாம் அங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு விட்டா எங்களை தனியாக விட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஜின் அண்ட் ஆரம் 2 பேருக்கும் அவங்க ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைட் ஜேஹோப் மட்டும், வாலிங்கடா வாலிங்க, நான் மட்டும் இங்கே அனாதையாக நின்றுட்டுருக்கேன், நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பேரை வேற வச்சுருக்கீங்களா? அப்போது ஜேகே தயாங்கிட்ட, இங்கே பாரு, எனக்கு இன்டர்வியூஸில் என்னையும் தள்ளி வச்சிடுறாங்க, ஒன்று திரும்பி பார்க்குறது, சப்போஸ் நான் முன்னாடி உட்காந்துருந்தா பின்னாடி நீ இருக்கும் போது ஒன்றை திரும்பி பார்க்குறது, அதுலேயே என்னோட நெக்கெல்லாம் பெயினாக இருக்குது, உன்னை பிளேஸ் மாற்றி இப்படி உட்கார வைக்கிறது. அப்போது தயாங்கும் அவன் ஹேர் ஸ்டைலை நல்லா சரி பண்ணி விட்டுட்டு அவனோட 2 கண்ணத்தையும் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு, ஓய் அமுல் பேபி, இங்கே பாரு, அப்படி உட்கார வைக்க வேணான்னு
இன்னைக்கு என்ன அந்த ஜிம்மின் அந்த ஷோக்கு தானே போகிறோம். ஜிம்மியோட ஷோக்கு நீங்கள் அப்பெல்லாம் உட்கார வைக்க மாட்டான். நான் வேணா போய் ஆரம்பிக்கிட்ட கேக்குடா. அது அவன் கத்துவானே. வேணா தாயம், வீடு கொஞ்ச நேரம் தானே, பார்த்துக்கலாம். ஓஹோ, பார்த்துக்கலாமா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆரம்பிக்கிட்ட போகிறான் தயாங்கும். என்னடா விளக்கென்ன, நான் வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லை, யாழ் என் பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறான். அடா பாவீங்களா டே, எப்போ பார்த்தாலும் அவனை நீ தானடா கூப்பிட்டு வச்சிட்டு இருக்க. அது இருக்கட்ட ஆரம்பு, எனக்கு அவன் பக்கத்தில் உட்காரணும். அப்போ ஜிம்மின்னு சுகாமும், அப்போ சுகா வேமா வந்துட்டு, ஏ அப்பா லீடரு, எனக்கே ஆள் பக்கத்தில் உட்காரணும். அப்போ ஜின் சிரிக்கிறான். நான் ஜின்ன நல்லா சிரிக்கிறியே, அப்போ உனக்கு ஆரம்ப பக்கத்தில் உட்காரணும்னு ஆசை இல்லையா? ஏய் என்னடா ஓவரா பேசுறீங்க, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் தெரியுமே அங்கிள், நீங்கள் வாய் மூடுங்க. ஐயையோ, இவனுங்களுக்கு மட்டும் அப்படி 30 வயசு ஆகலை பாரு, நீங்கள் என்ன யூத்துன்னு நினைப்பாடா, நம்ம எல்லாரும் அங்கிள்ஸ் தான் அப்படின்னு அங்கேயே ஒரு குட்டி கலாட்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு அந்த ஷோக்கு போகிறாங்க. அந்த ஹோஸ்ட்டும் அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாருமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பேர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தயம் ஜங்கு கூட காதில் போயிட்டு லைக் ஆடியன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி, என்ன நினச்ச மாதிரியே பக்கத்தில் உட்காந்துட்டேன், ஷிபானா பண்ண போகிற, அது பேசாமல் ஷோவை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அப்போ அவங்க எல்லாருக்கிட்டையுமே அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே வர்றாங்க. ஸோ ஆர்மிஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப க்ரேஸி ஆகுறாங்க. லைக் அவங்க பேராக அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேர்கிட்டயே கொஸ்டின் கேட்டு அட்லாஸ்ட் தயம் கிட்ட வர்றாங்க. தயங்க அப்படியே ஜேகேவோட நல்லா ஒட்டி உட்காந்துட்டு அப்பப்போ ஜேகேவை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ கொஸ்டின் கேட்டுட்டு வரும்போது அந்த ஹோஸ்டும் யதார்த்தமாக தயங்கிட்ட, தயம் நீங்கள் சொல்லுங்கள், ஜேகே கிட்ட இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜேகேவும் தயங்க பார்க்குறான். ஐயோ, இவன் என்னத்த சொல்ல போகிறான்னு தெரியலையே. டே கரெக்டாக சொல்லிடு, கூக்கு என்ன பண்ணுவேன், நீ எதை மிஸ் பண்ணுறேன்னு கரெக்டாக சொல்லிடுறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவனும் தயம் என்ன டேஸ்டிங் பண்ணுறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம கிரேஸ் ஆகி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும், அடா பாவி என்னடா சொல்லி வச்சிருக்க. அப்போ தயங்க ஒரு நிமிஷம், நம்ம என்ன சொன்னோம், எதுக்கு இவனுங்கெல்லாம் எப்படி கத்திட்டு இருக்காளுங்க, அச்சச்சோ. அப்போ ஆரம்போ, டேய் என்னடா சொன்னேன், டேய் ஜங்கோக்கு என்ன டீஸ் பண்ணுவான், அதை நான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்டா. அப்போ ஹோஸ்டும், நான் காதில் சரியாக தான் கேட்டேனா தயம், நீங்கள் சொன்னது நான் காதில் சரியாக தான் கேட்டேனா, என்ன தேவனுங்க. அப்போ ஆரம்பம், அதாச்சும் தயங்க என்ன சொன்னானா, ஜேகே தயங்க டீஸ் பண்ணுறத இவன் மிஸ் பண்ணுறானா. அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது, அவன் டீசிங்னு சொன்னது கிஸ்ஸிங்னு வழங்கியிருக்கும் எல்லாத்துக்கும். அட பாவி தயாங்கா, டீசிங்கிறத நல்லா ப்ரனவுன்ஸ் பண்ண மாட்டேயாடா, எல்லாத்துக்கும் நீ முத்தம் கொடுக்குறத நான் முத்தம் கொடுக்குறத நீ மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி கேட்டுருச்சு போ. ஐயோ வெக்கமாக வருது, இவன் வேற எங்கே போனாலும் வெக்கப்பட வச்சுட்டே இருக்கானே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தயாங்கும், போச்சு எனக்கு வீட்டில் வந்து அப்படியே வாயை கடிச்சு எடுத்துருவான், இங்கிலீஷ் ஒழுங்கா பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவனும் உட்காந்துட்டே இருக்கான். ஸோ ஷோவும் ரொம்பவே நல்லா முடிஞ்சிருது. அப்போ அப்படியே வர்றாங்க. அப்போ வந்ததுமே ஜேகே அப்படியே தயாங்க இழுத்து உட்கார வச்சு அவன் மடியில் உட்காந்துட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு, என்ன நான் டீஸ் பண்ணுறத நீ மிஸ் பண்ணுறியா, சொல்லு டேட்டே. ஆமாம், நீ டீஸ் பண்ணுறத மிஸ் பண்ணுறேன், ஆனால் நீ வேற மாதிரிலாம் சொன்ன. ஓஹோ, எனக்கு முதல்லாம் ரொம்ப முத்தம் கொடுப்ப, இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக் ஆக்கிக்கிட்டு தான் வர்றோம். ஆர்மிஸும் அதை நோட் பண்ணிட்டு நிறைய பேர் ஏற்றுக்க தானே செய்கிறாங்க. சொல்லப்போனால் பிஎல்லாம் நம்மளோட ஷிப் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அவ்வளோதான் வந்தாலும். அப்போ உண்மையிலே நான் உன்னை டேஸ்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணுறியா. அப்போ எனக்கு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும் போது அப்படியே பக்கத்தில் வரும்போது எதுக்கு நான் புஷ் பண்ணேன். அது கேமரா இருந்தது, கேமரா இல்லாமல் தனியாக வந்திருந்தேன் அப்படின்னா நான் வேற எதாவது உனக்குள்ளே புஷ் பண்ணியிருப்பேன். இங்கே பாரு டேட்டே, நீ ரொம்ப ஓவரா பண்ணுற. ஓஹோ, அப்படி தான் பண்ணுறேனா, இன்னும் ஓவரா பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து வச்சுட்டு அப்படியே விடாம கதவை பூட்டிட்டு என்னென்னமோ நடக்குது. வெளியில மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த சத்தம் மட்டும்தான் கேக்குது. அப்ப ஆரம்பலாம், டீ ஜின்ன எங்க பாரு, வா
நம்மளும் ஏதாச்சும் ரூம்குள்ள போயிட்டு பூட்டிக்கலாம். சன்னமா சத்தம் கொடுக்குறான் பாரு தயாங்கு. இங்க பாரு ஆரம், அஸ் அ லீடரா ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும், புரியுதா உனக்கு? அட பாவி, என்னடா எம்மால எரிஞ்சு விழுந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நெக்ஸ்ட் டே கான்சர்ட் இருக்கு. அப்போ எல்லாரும் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தயாவோட ட்ரெஸ்ஸை பார்க்குறான். யோ சன்னமா இருக்கான், ஃப்ரீ குமார்ல இருக்கான், நல்லா ரெட் கலர்ல. பா செம்மையா இருக்கு. இதுல தலையில கர்ச்சிஃப் வேற லெவல்ல இருக்கானே அப்படின்னு அவன் மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது ஜேகே கண்ணை எடுக்காம அப்படியே தயாங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த சைட் தயாங்கும், வரையவா பேபி, நீ எப்பவுமே அப்படியே மேக்னெட் மாதிரி இழுகுற பேபி, அவ்வளோ அழகா இருக்க. உன்னோட பியர்சிங்கு அது இதுன்னு உன்னை பார்த்துட்டு எனக்கும் பியர்சிங் பண்ணும் போல இருக்கு, ஆசையா இருக்கு. ஆனா வலிக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு கான்செப்ட்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஜேகேயோட ஒவ்வொரு மூவ்ஸையும் தயாங் அவ்வளோ அழகா ரசிச்சுட்டு இருக்கான். அப்ப அட் த பர்டிகுலர் பாயிண்ட்ல அப்படியே தயாங் ஜேகே 2 பேரும் மேல கை போட்டுட்டு அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு தயாங் அப்படியே ஜேகேவை பார்த்து ஒரு ஐய விங்க் பண்றான். இப்ப ஜேகே பட பாவி என்னை கொல்றானே, அவன் கண்ணடிச்சாலே அவ்வளோதான், என் ஹார்ட்டுக்குள்ள 10,000 பட்டாம்பூச்சி அப்படியே பரபரன்னு பறக்கும் அப்படின்னு அவனும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஆரம் கிட்ட வராங்க. அப்ப ஆரமும், இங்க பாருங்கடா, எல்லாரும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா வேற லெவல் அடி தூளா இருந்தது, நீ ஒவ்வொன்றுக்கா போகணும், நெக்ஸ்ட் ஜப்பான் போகணும், அதுக்கெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுவோம் என்ன. அப்ப எல்லாரும் கண்டிப்பா ஆரம், நாங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஜாலியா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்றான். அப்ப தயாங் அதை நோட்டீஸ் பண்றான். பேபி ஏதோ டயர்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி கால் வலிக்குது, லைக் ரொம்ப ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்தனால அவனுக்கு பெயினா இருக்கு உடம்புலாம். அப்ப ஆரம் கிட்ட போறான். ஆரம், ஏதோ எனக்கு பெயின் ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கு, ஃபேனா அவனை ரெஸ்ட் அடிக்க கூட்டு போட்டா. டேய் அது ப்ராக்டிஸ் இருக்கேடா, எனக்கு என் பேபியை விட எந்த ப்ராக்டிஸும் எனக்கு முக்கியம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல ஆரம், டேக்கு கூக்கு மட்டும்தான், எனக்கு அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிட்டு போறான். ஜெகே இங்க வா கிளம்பலாம், நீ ஏதோ ஒரு மாதிரி வலிய உணர்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓஹோ அது எப்படி தெரியும், எனக்கு வலிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உன் கண்ணு சிரிச்சா அப்படி இருக்கும், அழுதா அப்படி இருக்கும், வலிய உணரும் போது எப்படி இருக்கும்னு இருட்டுல கூட உன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு தெரியும். ஐயோ அப்பப்பா லவ் டைலாகா? எந்த மாதிரி வேணாலும் இருக்கட்டும், இப்ப வா அப்படின்னு கூட்டிட்டு போறான். அப்போ தயாங்க வச்ச கண்ணு வாங்காம ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்க? அதில் ஒரு ஒய்ஃபா இன்னைக்கு என்னென்ன பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்க. அப்புறம் வேற என்ன? அது உடம்பு வலிக்குது. ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்து ஒத்தனை கொடுக்குறேன், வெயிட் பண்ண. ஹாட் வாட்டர் ஒத்தனை கொடுத்தா போயிடுமா? ஏன் போகாதா? இந்த உடம்பு வலி எதனாலன்னு உனக்கு தெரியாதா? எங்க பாரு ஜெயே, உடம்பு வலிக்குதுங்கிற பேசாத, பேசாம டேப்லெட்டை போட்டு ரெஸ்ட் எடு, மற்ற குக்கிங்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓஹோ நீ குக் பண்ணுவியா? நீ தீர்த்து வச்சிருவ, எனக்கு நல்லா தெரியும், நீ அப்படிதான் பண்ணுவ. இங்க பாருடா, உனக்கு பிடிச்ச பாஸ்தா வச்சு நான் கரெக்டா பண்ணுவேன், அதெல்லாம் ரெசிபி எல்லாம் கத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். அப்ப ஜேகேக்கு வந்து லைக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க பண்ணாங்கல்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப ஆழமா போயிடுச்சு, அதனாலதான் அவனுக்கு இப்போ வரைக்கும் இடுப்பு சைடெல்லாம் வலிக்குது. அப்ப தயங்க கூப்பிடுறான். டே என்ன கூப்பு, என்ன இப்போ உனக்கு? மிஸ்டர் தயம் கொஞ்சம் பக்கத்துல வரீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கூப்பிடவும் தயங்கும் அப்படி ஜேகேயோட பக்கத்துல போறான். என்ன வேணும் உனக்கு? அது எனக்கு உடம்புலாம் வலிக்குது, அதுக்கு தான் சொல்றேன் கோகோ, நான் போயிட்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரேன். ஹெரு அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்கிறான். இது வேற மாதிரி வலி. வேற மாதிரினா அது வந்து எனக்கு உன் உடம்பால என் உடம்புக்கு மெடிசன் போட்டு விட. அப்ப தயாவுக்கு புரியுது. இங்க பாரு, அன்னைக்கு அப்படியே முழுசா போயிட்டு வலிக்குதுன்னு கத்துனேன், 2 நாளா டாய்லெட் போகும்போது கூட வலிக்குதுன்னு. இங்க பாரு கோகோ, கொஞ்ச நாள் சரியாகட்டும்,
அப்புறம் நீ விடுன்னு சொன்னாலும் நானே விடாம உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு வேற 1.5 மணி நேரமா வெளியில ஸ்டூடியோக்கு வெளியில எல்லாத்துக்குமே கேட்டிருக்கோம். இல்ல எனக்கு வேணும். ஏன் என்னாச்சு? எதுவும் மூட் ஸ்விங்ஸா இருக்கா? மூட் ஸ்விங்ஸா இருந்தா மட்டும் தான் கேட்பேனா? அது எதுக்கும் கேட்க மாட்டானா? அப்ப போட்டு விட மாட்டியா அப்படின்னு அவனே எழுந்து தயாங் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி விடுறான். கிளட்டிட்டு அவனோட உடம்ப வச்சு அவன் நெஞ்சு சைடு எடுத்துட்டு போயிட்டு தயாங்கோட வாயில வைக்கிறான். டே இது வேணாமா? அது வேணுமே அப்படின்னு அங்க தயாங் வாய் வச்சு நல்லா உறிஞ்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகேலாம் தாங்க முடியாம தயாங்கோடத்தையும் கழட்டிட்டு அப்படியே 2 பேரும் உடம்ப வச்சு 2 பேரும் நல்லா உரசிட்டு இருக்காங்க. அப்படியே உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. டே எனக்கு வேணும், லாலிபாப் வேணும். கோகோ லாலிபாப் தானே, அப்புறமா போய் வாங்கிட்டு வர. அது இல்லை, எனக்கு எப்பயும் கொடுப்பியே. நான் திகட்டதுன்னு சொன்னாலும் நீ திகட்டாதுன்னு திரும்ப திரும்ப கொடுப்பியே பெரிய லாலிபாப், அது வேணும் அப்படின்ட்டுன்னு அவன் தயாங்க அப்படி படுக்க போட்டு கீழே போயிட்டு தயாங்கோட எடுத்து வாயில வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பண்றான். தயாங்கே ஆச்சரியமா இருக்கு. குக்கு உன்னை இவ்வளோ தூரம் காய போட்டேனா? இவ்வளோ டயர்டா இருக்குன்னு சொல்லியும் இப்படி பண்றேன்னா அப்போ உனக்கு நான் அட்டென்ஷனே கொடுக்கலையா கோகோ அப்படின்னு அவனும் தலையை பிடிச்சி நல்லா பண்ண வச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகேயோட கால் 2 நல்லா நகட்டிட்டு நடுவில் வந்து தயங்கும் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே வளலாம் முடியல, அப்படியே உடம்ப அங்கே இங்கேயும் அசிச்சுக்கிட்டு டேட்டே ஓது டேட்டே அது வந்து இப்போதானே சொன்னேன், பண்ணும்போது இடையில போதுன்னு சொன்னாலும் நான் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு கீழே போயிட்டு அவன் நாக்க வச்சு ஏதோ பண்ணிட்டு அப்படியே மேலே வர்றான். எங்க பார்க்குக்கோ, நான் இப்போ வச்சிருக்கேன், இன்னும் உள்ள போகல, இப்போ சொல்லு, வலியா இருந்ததுன்னா எடுத்துடணும். எங்க பாரு டேட்டே, ஜப்பான் போனா அவனுங்க நம்ம 2 பேரையும் செப்பரேட் பண்ணி வச்சிருவானுங்க. இப்படி ஒவ்வொன்றா போகும்போது நம்மளோட ப்ரைவேட் டைமா நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கு. அதனாலதான் எனக்கு கிடைக்கிற கேப்ல எல்லாமே நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ குக்கு, ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, நம்ம பிரைவேட்டா ஜப்பான் ட்ரிப் எல்லாம் போவோம்ல, அப்போ போராட ஃபுல்லா அவனுக்குள்ள நீயும் எனக்குள்ள நானும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா உள்ள நகட்டுறான். அப்போ ஜேகே தயங்க நல்லா பிடிச்சிக்கிட்டு தயங்கோட கழுத்து கீழே போயிட்டு அவன் நாக்க வச்சு அப்படியே சப்பிட்டு இருக்கான். தயாங்கெல்லாம் முடியல. டேட்டே நீ ரொம்ப ஏத்துற குக்கோ, பரவாயில்ல டேட்டே, எனக்கு 2 பேரும் நான் போதுன்னு சொன்னாலும் விடாத, அது அப்படியே உள்ளே வச்சுட்டு என்னென்னமோ பண்ண, எனக்கு இது வேணும் டேட்டே அப்படின்னு 2 பேருமே அப்படியே மாத்தி அவங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தயாங்களாம் அப்படியே எழுந்து அவங்க இடுப்பு சைட்லாம் உட்கார வச்சு அப்படின்னு என்னென்னமோ ஆகுது. அப்படியே ரூமே ஒரு மாதிரி களைச்சு போட்டுடுறாங்க. ஆஃப்டர் 5 hours அப்படியே டயர்டாகி தயாங்கோட மேலே ஜேகே படுத்துட்டு இருக்கான். டேட்டே, இதை நான் மறைக்கவே மாட்டேன், இது எனக்கு 1 மாசத்துக்கு நிற்கும். ஓஹோ, ஆனா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் வேணும்னு தோணுமே. டேட்டே அப்படின்னு போயிட்டு தயாங்க மேலே உட்காந்துட்டு எதுவுமே போடாம ஒரு பிளெயின் பிளாங்கெட் எடுத்து அவங்க 2 பேரும் மேலேயும் போட்டுட்டு மறுபடியும் 2 பேரும் அப்படியே முத்தம் கொடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாரு குக்கோ, சொல்லிட்டேட்டே, எனக்கு நீ தான் முக்கியம். என்ன யார் என்ன சொன்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, என்னோட லைஃப்ல நீ தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். அப்படியா? அப்போ இதை வாங்கிக்கோ, இது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்து சைடு போயிட்டு நல்லா தலையும் உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கான். தயாங்களாம் அப்படியே ஜேகே காலுக்கு நடுவில் கையை கொண்டு போயிட்டு எங்க பாரு, நீ அங்க கொடுத்தன்னா நான் இங்க கொடுத்துருவேன் அப்படின்னு கை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட நான் இந்த ஒரு ஸ்மால் ஷார்ட்டை வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் எஸ், சொன்ன மாதிரி தான் அந்த சேனலில் கொஞ்சம் லாங்காகவும் வீடியோஸ் வரும். ஸோ இதில் வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேவா? ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு. ஸோ மறக்காமல் போயிட்டு அந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் ஒரு 1 வீக்கில் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து நான் அந்த சீரீஸை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறது ஒரு 4 or 5 பார்ட்டில் முடிஞ்சிரும்டா. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் எனக்கு எந்த அளவு சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு வந்து அந்த பேஸ்டல் லெகசி சேனல்லையும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹோப் நம்புறேன். ஸோ நீங்க என்னைக்குமே என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. ஸ்டோரி வைஸா இருக்கட்டும், நீங்க கொடுக்குற கமெண்ட் வைஸா இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியா ரொம்ப உங்ககிட்ட இருக்கும் போது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரியலா
ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுவேன். அது எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட கமெண்ட்ஸாக இருந்தாலும், நீங்கள் அது சொல்கிற வேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவாக இருந்தாலுமே. ஸோ ஐ ஹோப் இந்த சப்போர்ட் எனக்கு நான் சேனல் ரன் பண்ணுற வரைக்குமே நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறைக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையுது. இந்த சேனலில் போட்டால் வியூஸ் எல்லாம் அதிகமாக தான் ஆகுது, பட் அந்த சேனலில் போட்டால் தான் வரமாட்டுது. ஸோ நான் 2 சேனலுமே பிஎல் சேனலாக தாண்டா ஆக்கிட்டேன். ஸோ ஐ ஹோப் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ட்ரகீஸ், எல்லாரும் சேஃபா ஹாப்பியா அண்ட் ஹெல்தியா இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.